அதாவது நான் ஒரு 75 படம் வில்லனாக நடிச்சுட்டு ஹீரோ ஆனேன். ஹீரோ ஆகி தடுமாறி ஹீரோ ஆனோன்னு எனக்கு கண்டினியூஸாக ஹீரோ சக்ஸஸ். பாலைவன ரோஜாக்கள், விழிஞ்சா கல்யாண, கடலோர கவிதைகள், எல்லாம் ஹிட்டு அடிச்சு ரொம்ப பீக்கு வந்து வால்டர் வெற்றிவேல். அது வந்து ஒரு 200 நாள் ஓடிடுச்சு நம்ம மாஸ்டர் கூட. அதுக்கப்புறம் உடன்பிறப்பு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உடன்பிறப்பு ஷூட்டிங் நடக்கையில் தான் மணிவண்ண சார் வந்து இப்படி இந்த கதை அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்து சொன்னார். நான் சொன்னேன், சார் தலைவரை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிற நீங்கள் தான் எனக்கு லைஃப் கொடுத்தீங்க, மறுபடியும் இந்த வில்லன் சத்யராஜ் ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு. இல்லை தலைவர் நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு. கதையை கேட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையில பின்னாடி தள்ளி உட்கார சீன் வந்தோன்னே ஓகே தலைவரை டன், இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். இந்த படம் வந்து அன்னைக்கே வந்து பெரிய ரீச் ஆகி தலைவர் வந்து இதுவும் 200 நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நம்மளுக்கு விளம்பரமே வந்தது 200வது நாள் விளம்பரமே வந்தது. அப்புறம் தலைவர் வந்து இவங்கெல்லாம் சங்கர், செந்தில்குமார் எல்லாம் பால் எல்லாம் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் கலையெல்லாம் வந்து அப்படி மின்னல் வேகத்தில் வேலை செய்கிறாளுங்க. 100வது நாளுங்கிற ஒரு படம் 18 நாளில் எடுத்துட்டோம். ஆனால் ஒரு 36 கால் ஷீட் இருக்கும் போட்டு கால் 30 டே நைட்டு வச்சு நொங்கி 18 நாளில் 100வது நாள் படம் எடுத்தோம். இந்த படம் வந்து 70 நாள் எடுக்கிறேங்க அமெரிக்க பொள்ளாச்சியில். இந்த ஹீரோ சத்யராஜ் வில்லன் சத்யராஜ் பார்க்கறதுக்கு அந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு ரீசன் வேணும். அதுக்கு வந்து ஒரு ஜாதி கலவரம். இது வந்து சும்மா ஒரு நாம்கே வாசிய ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்த போது அதை ஒரு 12 நாள் எடுக்கிறாரு. 100கணக்கில் 1000கணக்கில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் சொன்னேன், எதுக்கு தலைவரே சொந்த படம் எதுக்கு இப்படி செலவு பண்ணுறீங்க? இல்லை தலைவரே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோன்னா கண்ணா பின்னான்னு விலைக்கு விற்றுட்டேன். இதை 30 நாள் 40 நாள் எடுத்தால் நம்மளை போய் தப்பாக நினச்சிக்குவாங்க. அதுக்காக 70 நாள் எடுப்பேன். ஏங்க அதுக்காக ஒரு 70 நாள் எடுப்பேன். திருமூர்த்தி மலையில் போயிட்டு அது அந்த போயிட்டு ஒரு 18 நாள். அவர் அப்படி எடுக்கவே மாட்டார். 24 மணி நேரம் 100வது நாள் எல்லாம் வந்து 30 நாள் 35 நாளைக்கு மேலே மணிவண்ணன் சார் படமே எடுக்க மாட்டார். ஏன்னா எல்லாருமே ஸ்பீடு இது எடுக்கிறாங்க. எடுத்து அப்புறம் வந்து எல்லாமே இந்த படத்தில் வந்து ப்ரெஸ் ஆனது. அந்த தாயம்மாங்கிற பேர் கஸ்தூரி பண்ணாங்க. அது பயங்கர ஃபேமஸ் ஆகி ஒரு சீனில் சுஜாதாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியில் இந்த தாயம்மா அப்படின்னு சுஜாதாமாவோட அப்பாவை நடிக்கிறவர் கேட்டுருவார். என்னங்க ஒன்றும் இல்லைங்க தம்பி, தாயினாலும் அம்மாவினாலும் ஒன்றானுங்க ஒரே. இப்படி சீனுக்கு சீன் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பேரும் வந்து அப்போ அவ்வளோ பேர் பிரமாதமாக ஆக்ட் பண்ண ஒரு படம், ஒரு கல்ட் ஃபிலிம். அமெரிப்படைக்கு முன்னும் பின்னும் அப்படி படம் வரல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கிறது சிரமம். சென்சாரில் வந்து பல சீன்ஸ் வந்து விட மாட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நல்ல கார்த்திக் சார் வந்து இப்போ உங்களுக்கு பெரிய கோல் போட போகிறீங்க, என்ன பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால் அது வந்து ஏற்கனவே எடுத்த படமாக இருக்கிறங்காட்டி அப்படியே நம்மளால் கொண்டு போய் ரிலீஸ் பண்ண முடியுது. அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ்ஸு. பல நினைவுகள். இது வந்து இந்த படத்துக்கு ஏன் பெரிய ஓப்பனிங் இருக்குன்னா, எனக்கு வந்து 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு ஃபேன் கிடையாது. இப்போ நான் 20 வருஷமாக கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஹீரோவும் கிடையாது. பட் சத்யராஜ் இல்லை அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அமைதிப்படைக்கு தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் அது வேற லெவல். நீ வேற பேசும்போது எல்லாரும் இருக்கிறோம் ஒருத்தரை போட்டு கைலாசம். இல்லை அது ஓகே, நம்மளுக்கு சந்தோஷம் தான். இந்த இல்லை ரஞ்சிதா ட்ரை பண்ணீங்களா? ஓ சரி இல்லை சந்தோஷம்தான். கைலாசாங்கிற ஒரு நாடு இருக்குதுங்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. கைலாசான்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் தான் ரஞ்சிதா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் அவங்க தான் அந்த படம் அவங்க தான் கைலாசா பிரைம் மினிஸ்டர் வேறு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன சந்தோஷமாக இருந்ததுன்னா, சிஎம் நடித்த படங்க இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கள் தங்கம் படத்தில் வந்து 3 சிஎம் இருக்கிறாங்க. கலைஞர் இருக்கார், புரட்சி தலைவர் ஹீரோ, ஜெயலலிதா மேடம் ஹீரோயின். ஸோ 3 சிஎம் ஒரு படத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் படத்தில் வந்து கலைஞர் வசனம், தலைவர் ஹீரோ, ஜானகி அம்மா ஹீரோயின். ஸோ 3 ஹீரோ ஒரே படத்தில் இருக்கிறாங்க. இது உண்மைனா பிஎம் நடித்த ஒரே படம் அமைதி படம் தான். வேற உலகத்திலேயே வேற படம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். தெரியல அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இருந்தால் 2 வகையிலேயும் சந்தோஷம். அப்படி ஒருத்தர் நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க.
அவங்க வந்து ஒரு பெரிய லெவல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். இந்த படத்தினுடைய ரிலீஸுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பல பசுமையான நினைவுகள். விடிய ஷூட்டிங் நடக்கும். அப்போ பொள்ளாச்சியில் அட் அ டைமில் வந்து ஒரே லாட்ஜில் வந்து விஜயகாந்த் சார், நான், பிரபு சார், கார்த்திக் சார் 4 பேர் படம் ஷூட்டிங் ஒன்றா நடக்கும். அந்த 3 ஷூட் ரூம் இருக்குது. அது ஆளாளுக்கு ஒரு ஷூட் ரூம். நாங்கள்லாம் விடிய நைட் ஷூட்டிங் போட்டிருந்தோம். நான் வெளியில் வந்து என் ரூமுக்கு வெளியே பேனா பெருசாக ஸ்கெட்ச் பண்ணில் எழுதி விட்டிருவேன், இரவு முழுக்க படப்பிடிப்பு, தயவு செய்து யாரும் தொந்தரவு செய்யாது. என்னென்னா இப்போ ப்ளூ மவுண்டில் தான் வருவோம். வந்து இறங்கினோன்னே சப்போஸ் விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா வந்து நான் வந்து ப்ளூ மவுண்டில் இறங்கி ஒரு 7 மணிக்கு போகல, எந்த ரூமியாக இருக்காரு கேப்டனு அப்படின்னு இந்த போய் கதவு தட்டிடுவேன். விஜய் சத்யராஜ் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் வந்தார், வந்து கதவை தட்டுவார். பிரபு வந்தாலும் கதவை தட்டுவார், கார்த்திக் வந்தாலும் கதவை தட்டுவார். நாங்கள் போய் படுக்கிறத காலையில் 7 மணிக்கு கொல்லங்கோடில் ஷூட்டிங் முடிச்சு. ஸோ காலையில் ஃபுல்லாக தூங்கினா தான் நைட்டு போய் ஒர்க் பண்ண முடியும். அப்படி எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா இருந்து எடுத்த படம். இந்த படத்தில் வந்து 2 விஷயம், ஒரு 3 விஷயம். சிவாஜி சார் இந்த படம் பார்த்துட்டு நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் ஸ்ரீனிவாஸ் சார் தியேட்டரில் தான் போட்டோம். போனோன்னு சிவாஜி சார் வந்து சில சமயத்தில் அவர் இப்படி தோல் மேலே இப்படி கையை வச்சு நின்றுக்குவார். நின்றுட்டு இருங்க கூலிங் கிளாஸ் போட்டா சரி, இப்படியே கண்டுக்குள்ளேயே ஒரு மனுஷன் பார்த்தா இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு வந்து காலில் விழுந்துட்டாப்பா, ஏதாச்சும் ஒரு சொல்லுங்கப்பா. நல்லா நடிச்சிருக்க, நடிகண்டா அப்பா, இதுக்குத்தான் இவ்வளோ நேரம் இப்படி ஒரு பார்த்து நடிங்கப்பா அப்படின்னு. எல்லாம் அப்பா எல்லாம் உங்களை பார்த்தா இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லாத, இது நீ ஏதோ வேற மாதிரி நடிச்சிட்ட அப்படின்னாரு. அப்புறம் வந்து நம்ம உண்மையை ஒத்துக்கணும். ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு ஹீரோவாக பயங்கர இறங்குமுகம். அதனால தான் நான் கேரக்டர் ரோலுக்கு நான் ஷிஃப்ட் ஆனது. டக்குன்னு நம்ம படம் எல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு வருது. அந்த நேரத்தில் குமுதத்தில் விஜய் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்போ விஜய் வளர்ந்து வர்றார். விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, விக்ரம் அவங்கெல்லாம் ஒரு பேட்ச் வருது. பேட்ச் வரையில் விஜய்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு நடிக்கும்போது உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, எனக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை. எனக்கு இன்னும் அந்த பேட்டி ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். இன்ஸ்பிரேஷன் இல்லை. சில சமயத்தில் வந்து எனக்கு ஒரு டயலாக் கொடுத்தேன், இந்த டயலாக் சத்யராஜ் சார் பேசுனேன் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கணும்னு ஆசைன்னு எனக்கு அமைதிப்படையில் அமாவாசை, சத்யராஜ் அமாவாசை கேரக்டர் நடிச்சார். அந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் நடிக்கணுங்கிறது என்னோட ஆசைன்னு விஜய் பேட்டி கொடுத்தார். நான் ஃபோன் பண்ணி விஜய்க்கு தேங்க் பண்ணேன். விஜய் ரொம்ப தேங்க்ஸ் விஜய், என்ன நம்ம இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வளர்ந்து வர ஒரு ஹீரோ வந்து இப்படி என் பேரை மென்ஷன் பண்ணு. ஏன்னா நம்ம சும்மாத அடிக்கல. ஹாலிவுட் ஹீரோனா அவர் ராபர்ட் டி நீரோ மாதிரி நடிக்கணும், மார்லன் பிராண்டோ மாதிரி நடிக்கணும், டாம் க்ரூஸ் மாதிரி நடிக்கணும். நார்த் இந்தியாவில் நான் இப்படி ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் இறங்கிட்டு இருக்கிற ஹீரோ பேரை சொல்லி நீங்கள் சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவருக்கு நன்றி சொன்னேன். இதெல்லாம் அமைதிப்படை பற்றி பேச ஆரம்பித்தா டைம் பத்தாது, அப்புறம் உங்களுக்கே போதுன்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. டெய்லி அமைதிப்படை நடந்தப்போ தான் அங்கே செந்தூர் பாண்டி நடந்துருந்தது. ஸோ விஜயகாந்த் சார் நாங்கள் எல்லாம் ஒன்றா. பிரபு படம் ராஜகுமாரன், பிரபு படம் ராஜகுமாரன் நடந்தது. கார்த்திக் படம் கிழக்கு வசதி, சின்ன ஜமீன். ஆமாம், சின்ன ஜமீன் நடந்தது. எனக்கு சின்ன ஜமீன்லேயும் அதே டேட்ஸு, சின்ன ஜமீன்லேயும் அதே டேட்ஸு. அந்த ஸ்ரீதேவி அரவிந்த் சுவாமி நடிச்சாங்களே அந்த படமும் அதே டேட்ஸு. நான் போய் பரதன் சார் ரூமில் போய் கெஞ்சுவேன், சார் நைட்டு தான் சார் அவங்க ஷூட்டிங், டே டைமில் வரேன் சார், ஒத்துக்கவே இல்லை. எனக்கே பிடிச்ச ஒரு க்ளோஸ்அப் ஷாட் இருந்தால், இவங்க கஸ்தூரி கிணத்துல குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு ஷாட் வச்சு மணிவண்ணன் வந்து சொல்லிட்டு, தலைவரை அவங்க கஸ்தூரி குளிக்கிறாங்க, அவங்க அழகை பார்த்து ரசிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்படியே பார்த்து அவ்வளோ கவர்ச்சியாக இருக்காங்களாமா அது மாதிரி என்ன சொல்லி இந்த படம் அமைதிப்படையில் நடந்த விஷயம் எல்லாமே ஸ்பாட்டில் உருவானதுங்க. அமாவாசைங்கிற பேர்லேருந்து, நாகராஜ் சோழன் பேர்லேருந்து, கேமரா வச்சதுக்கப்புறம் உருவான சீன் தான் கிளைமேக்ஸு. இந்த தேங்காய் பொறுக்கிறத மாற்றினது முதல்ல வேறு மாதிரி சீன் இருந்தது. தேங்காய் பொறுக்கிறது அந்த நேரத்தில் நான் போய் மணிவன்கிட்ட, தலைவரை இந்த மணியை நல்லா இப்படி கல்லில் குத்தி பொத்தலாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அது எதுக்கு தலைவரே அப்படின்னா, இல்லை தலைவரே ஒரு டயலாக் எப்படின்னு பாரு, என்ன அப்படின்னா, என்னடா மணியை நல்லா பொத்தலாக இருக்குது, நாய் கடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா, நாய் தானுங்க ஏன் அப்படின்னு பாரு.
நேற்று உங்களை மாதிரி வந்து ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. நான் தேங்காய் பொறுக்கிறது நம்மளுக்கு நாய்க்கு சண்டைங்க. நாய் ஜெயிச்சிருச்சாக்க அப்படி மாதிரி இல்லைங்க, நான் தானுங்க ஜெயிச்சேன். ஏன் அப்படி நாய் கொண்டு போட்டுனுங்க. எவனாச்சும் ஒருத்தர் நாயை கொல்ல நாம முன்னுக்கு பிறகு நாய் என்னங்க மனுஷன்னு. அது சோழர் வம்சத்தில் எம்எல்ஏ ஊட்டிக்கு தனியாக தான் போடணும். அது எலெக்ஷன் சீசனில் சும்மா பாருங்க, ஆர்ட் டைரக்டர் கலை இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னமோ செட்டு போடணும்னு சொல்கிறோம். சும்மா நமக்கு சக்தி ஹோட்டல் மாடியில் வச்சு, சக்தி ஹோட்டல் மாடியில் தான் பெரிய வரலாறு படைச்ச ஒரு சீன் எங்கன்னா சக்தி ஹோட்டல் மாடியில் எதுங்க? ஆமா, அந்த கொல்லங்கோடில் ஒரு குளம் இருக்குது. அப்போல்லாம் வந்து கேரளாவில் வந்து பெரிய பெரிய வீட்டில் வந்து வீட்டை ஒட்டியே குளம் இருக்கும். அவங்க அங்கே தான் குளிப்பாங்க. இது கொல்லங்கோடு ராஜாவோட பேலஸு. அப்போ நமக்கு தெரியாது, லொக்கேஷன் போனால் தானே இவர் சீன் சொல்லுவார். தலைவர் என்ன தலைவர் சீன் அப்படின்னா, நீங்கள் குளிக்கிறீங்க தலைவரை, நான் முதுகு தேய்ச்சி விட்றேன். தலைவரை படத்தில் 3 ஹீரோயின், நீங்கள் தான் முதுகு தேய்க்கணுமா? சுகாத்தாமல் விட்டுருங்க, இவங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, கஸ்தூரி ரஞ்சிதா, இவர் எதுக்கு எனக்கு முதுகு தேய்க்கணும்? இல்லை தலைவர் நீங்கள் குளிக்கிறீங்க, நம்மளுக்கு சரி தேய்ங்க அப்படின்னா, அண்ணா நம்மளுக்கு இந்த தடவை சீட்டு கிடைக்குமான்னு சந்தேகங்கண்ணா அப்படின்னா, அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க யாரும் ஓட்டு போடுறது இல்லைங்க. ஏன் மணியா, நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னா, அதுதானே ஏதாச்சும் பண்ணால் தானே போடுவான், ஒன்றுமே பண்ணிட்டு. அப்புறம் வந்து வேட்டி முடிச்சுட்டு அண்டர் வேற கழட்டி கீழே போட்டோன்னா ஒருத்தர் எடுக்க இவ்வளோ வருஷமாக கட்சியில் நான் இருக்கிற உன்னையார் எடுக்க சொன்னேன் அண்டர் வேற அப்படின்னா, என்ன சண்டைப்பா அப்படின்னு. இல்லைங்கண்ணா, நான் கட்சியில் சீனியர் மெம்பரு, உங்கள் அண்டர் வேற போய் அவன் துவைக்கிறேன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன இப்போ என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா, அண்ணா சண்டை போட்டதில் விட்டு அடிச்சிட்டோம்னா. ஓ, சண்டை போட்டோம்னா அப்போ எல்லாம் மறந்து போக அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜாதி கலவரத்தை உருவாக்கும். இப்படி சொல்லிட்டே போல. இல்லை இல்லை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐடியாலஜிங்கிறது வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த ரூமில் எத்தனை பேர் இருப்போம்? ஒரு 30 பேர் இருப்போம். 30 பேர் இருக்குமா? 30 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா? 30 பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே ஐடியாலஜிக்குள்ளே இருக்கிறவங்ககிட்டையும் கூட வேற ஒரு விஷயத்தில் வேற பாயிண்ட் இருக்குது. உலகத்தில் 600 கோடி பேர் இருக்காங்கன்னா 600 கோடி பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால வந்து இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு அரசியலில் வந்து சீமானோ கஸ்தூரியோ பெரிய லெவலில் இருக்கிறது எனக்கெல்லாம் சந்தோஷம் தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ரஞ்சிதா தெரியலையா? இவங்க எடுத்து கொடுத்துங்க. கைலாசான்னு ஒரு நாடு இருக்குதா என்ன, அது எங்க இருக்குது? அப்படியா? தெரியலீங்க. காசு பார்க்கத்தான் இப்போ ரிலீஸ் பண்ணா தானே காசு பார்க்கலாம். இல்லை, உண்மையிலேயே அவருக்கு அது பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்து அப்ரோச், பெரிய அப்ரோச் இந்த படத்துக்கு. இல்லை, வெரி அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ். பெரிய அதாவது நம்ம இந்த அமைதிப்படை படத்துக்காக முன்னாடி வர படத்தை போடாமல் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை. இந்த படத்தில் 10 கட்சிக்கு 5 சீன் இருக்குது. 10 கட்சிகள் இல்லை, இந்திய அரசியல் கட்சிக்கே சீன் இருக்குது, உலக அரசியலுக்குமே சீன் இருக்குது. அப்போவே வந்து ரஷ்யா இஸ்ரேல் பற்றி மணிவண்ணன் சார் டைலாக் பேசியிருக்காரு 32 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனால் இப்போ அதுக்கு எப்படி பொருந்ததுன்னா, அது ஒரே ஒரு மகான் மணிவண்ணன் சார் மட்டும்தான். ஆமாம், மணிவண்ணன். நாங்கள் எடுத்த படம் 4 மணி நேரம் ஓடிச்சு. எங்க தலைவர் 20 அந்த மீதி படம் எங்க தலைவர் இருக்குது? ஒரு ஃபைட்டு தூக்கி சாங்க தூக்கி அது ஒரு ஃபைட்டு சாங்க தூக்கி 23 மணி நேரம் ரெடி. இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக ரீச் ஆகுங்க. ஏன்னா உள்ள ஒரு ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸ் வந்து ஒரு குரூப் வந்துருச்சுன்னா அவன் உடனே செல்லில் போட்டுருவான். அமைதிப்படின்னு ஒரு படம் சூப்பராக இருக்குடா, வந்து பாருங்கடா. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் கண்டென்ட் நல்லா இருக்கிற படம் வந்து நல்லா ஓடுற காரணமே இன்றைக்கி சோஷியல் மீடியா தான். இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு தெரியும் டூரிஸ்ட் ஃபேமிலி, தாய் கிழவி, யூத்து, வேறு என்னமோ படம்லாம் வந்து வித் லவ்,
வித் லவ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மவுத் டாக்கில் பிக்கப் ஆன படம் தான். ரிலீஸ் ஆகி அடுத்த சோஷியல் மீடியா படம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கூட நைட் ஷோவே ஏறிடுது. அது மாதிரி இந்த படத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அமைதிப்படைக்கான ரசிகர்கள் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் எங்கள் வயசாயிருக்கும். எனக்கு 17 வயசு, எனக்கு 17 வயசு ஆச்சு. எனக்கு 17 இயர்ஸ் ஆச்சு. இப்படியும் போட்டுக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம். அதனால வந்து அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்து ரசிச்சிருவாங்க. சார் நீங்கள் அரசியல் பேசுறீங்க, அரசியல் மேடையில் உங்களுக்கு தான் கஸ்தூரி அரசியல் பண்ணுறாங்க, உங்கள் வீட்டிலேருந்து திவ்யா அரசியல் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் அரசியல் பற்றி பேசிட்டே இருக்கீங்க? இல்லை, வெறும் நம்ம சமுதாய சீர்திருத்த இயக்கத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அதோட ஓட்டு அரசியலுக்கு வரதில்லை. அது நம்ம ஃப்ரீயாக பேச முடியாது. இல்லை, அந்த கட்சி கட்டுப்பட்டு தான் பேசணும். அதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. இந்த படம் வந்து நீங்கள் சிவியராக இருக்கிறாங்க, அவரை வச்சு இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருந்துச்சா? ஏன்னா இப்போ எல்லா படம் திருப்பி எடுத்து பெரிய ஹிட் ஆச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ அவருக்கு வந்து இந்த படம் வந்து ஷூட் ஆகிருக்கு. ஏன்னா உங்களை மாதிரியே அவர் பயங்கரமாக நக்கலை இருப்பாங்க. என்னைக்காவது தோணிருக்காங்க? இல்லை, ஒரு ஐடியா வந்தது, அது அப்படியே இருக்குது. அது மணிவண்ணன் சார் ஸ்கிரிப்ட் எழுதுனா நல்லாயிருக்கும். என்ன கதையிலன்னா, இந்த வில்லன் சத்யராஜ் செத்து போயிடுவாப்புல, ஹீரோ சத்யராஜுக்கு ரஞ்சிதா கல்யாணம் ஆகிறதோட படம் முடியுது. அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான், அவன் அவங்க தாத்தா மாதிரி ஆயிட்டான். அவன் பெரிய அல்வா பாத்தி ஆயிட்டான். இப்போ அப்பா நல்லவன், பையன் அல்வா. அப்படி ஒரு அவுட்லைன் யோசிச்சு மணிவண்ணன் சார்கிட்ட சொல்லி, தலைவரே இது சிபிக்கா பண்ணுங்க, பண்ணி இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அவர் இறந்து போகிறதுக்கு முன்னத்து நாள் நான் நைட் ஒரு நாள் முன்னாடி நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். 1 day பிஃபோர் மணிவண்ணன் கூட ஃபோனில் பேசுகிறேன். ஃபோனில் வச்சு டக்கு 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 டக்குன்னு ஒரு அவுட்லைன் சொன்னார். பிரமாதமாக இருந்தது. ஒரு ஒரு சாதாரண மர்டரில் ஆரம்பிக்கிற ஒரு இது வந்து இன்வெஸ்டிகேஷன் போகல பெரிய டெல்லி லெவலில் பெரிய லெவலில் போய் நிற்கும். மர்டர் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு ஆள் செத்து போயிட்டான், அங்கேருந்து ஆரம்பித்தா பெரிய லெவலில் போய் நிற்கும். ஃபோனில் கடன்னு கதை சொன்னார். சரி, அடுத்தது பண்ணலான்னா அடுத்த நாள் நியூஸ் வருது. முதல் நாள் போய் பேசிட்டு வந்தோம், ராமதாஸ் ப்ரொடியூசர் ராமதாஸ். ஆமாம் ஆமாம், அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ராஜா சார் அட்வான்ஸ் எடுத்து போகலான்னு பிளான் பண்ணிட்டு போகிறோம். நாளைக்கு வாங்கன்னு அப்படியே காலையில் தான் இறந்துட்டாரு. ராஜா சார் டபுள் பாசிட்டிவ் பார்க்கல, இளையராஜா சார் பார்க்கல, நாங்கள் எல்லாம் போய் நின்றுட்டோம். அது வழக்கமாக போய் நிற்போம். வெளியில் வந்தோன்னே ராஜா சார் வந்து, சார் அப்படின்னு, எப்படி சார் நல்லா இருக்குது, வீட்டில் ஒய்ஃபெல்லாம் பார்ப்பாங்கல்ல படம் அப்படின்னாரு. பார்ப்பாங்க சார், சினிமாவை எடுத்துக்குவாங்க. பட் அப்போ வந்து இவ்வளோ ஷார்ப்பாக வாட்ச் பண்ணல. அப்போ நானும் மணிவண்ணன் வந்து இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக தெரியாத காலகட்டம், இந்த ஐடியாலஜிக்குள்ளே இருக்கிறோம்ட்டு பெருசாக தெரியாத காலகட்டம், சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டம். அதனால் பல சீன்கள் பல காட்சிகள் தப்பிச்சிருச்சு. ஒன்றுமே இல்லை, கோபாலசாமின்னு பேர் எல்லாம் ரசிச்சு பார்த்தாங்க. ஆமாம், நம்ம அமைதிப்படை முடிச்சு தோழர் பாண்டியன் வந்து அந்த பொள்ளாச்சியிலேருந்து சர்க்கார் பதி போகிற ரோட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். எடுத்துட்டு தட 4 பேர் வந்தாங்க. என்ன நம்ம பொள்ளாச்சி எம்எல்ஏ வந்திருக்காருங்க, பார்க்கணுங்கிறாரு. என்னடா இது ரொம்ப போச்சு, என்ன அமைதிப்படை ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு ஓடிட்டு இருக்குது. நீ அவர் என்ன கேட்பாரு அப்படின்னு நினச்சா வந்தார், நேராக வந்தார். கை கொடுங்க, என்ன எங்களையெல்லாம் நல்லா கலாய்ச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து காய்ச்சி சாப்பிட்டு போயிட்டாரு. தேசிய அரசியல் என்னுடைய நல்ல நண்பர் அப்படிங்கிற முறையில் வந்து அவங்களுக்கு எந்த பதவி கிடைச்சாலும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெருசாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். யாருக்கும் காட்டல. சிவாஜி சாருக்கு, ரஜினி சார் பார்த்தேன். ரஜினி சார் வந்து அவரே ஃபோன் பண்ணி, அப்போ லேண்ட்லைன் ஃபோன் இல்லையில, அவர் தான் எல்லாமே ஸ்பீடு தானே, எல்லாமே. காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணி, சத்யராஜ் இந்த அமைதிப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கணுமே அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார், எப்போ போகல? இப்போ காலையில் 10 மணிக்கு. இப்போ சார் எங்கே சார்? மேனா தியேட்டர், எந்த தியேட்டருக்கா சூப்பர்? உடனே மேனா தியேட்டர் அப்போ இருந்தது. ஃபோன் பண்ணோன்னா மேனா தியேட்டரில் படத்தை போட்டாச்சு. மணிவண்ணன் சார் சொல்லி பிரிண்ட் வந்துருச்சு. எப்போ சார் வந்துடு? நான் ஒரு 10 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னாரு.
போய் 4 மணி 10 மணிக்கு வர படம் ஓடிட்டு இருக்குது. இவர் லதா மேடம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தடன்னு வந்து 9:45 படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து வெளியில் வந்து ரிவ்யூ ஷோ மட்டும் 150 ஷோ இருக்கு. 150 ரூபா ப்ரிவியூ ஷோ வந்து என்கிட்ட ரொம்ப ரொம்ப போல்டாக எடுத்திருக்கீங்க, எப்படி ஒரு எடுக்கும்போது டென்ஷனாக இல்லையா அப்படிங்க. சார் ஏதோ எடுத்துட்டோம் சார். கேட்டால் நான் மணிவண்ணன் வேறு பழி போடுவேன், வேறு மேலே பழி போடுவார். எங்களுக்கு தப்பிக்கிறக்க விஷயம் தெரியாது. இந்த ஆள் சொல்லி இந்த ஆள் எழுதி கொடுத்துட்டா இல்லையாக்கே பேசலன்னு அவர் சொல்லுவார். நான் சொல்லி உங்களுக்கு தெரியுமில்ல மணிவண்ணன் இப்படி தான் வெள்ளங்க வாழ்த்துவான்னு சொல்லி தப்பிச்சுக்கணும் சார். ரொம்ப ரசிச்சார் ரஜினி சார், ரொம்ப ரசிச்சார். சிவாஜி சார் ரொம்ப ரசிச்சார். எல்லா ஜென்ரேஷனும் சிவாஜி சார், ரஜினி, விஜய் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ண கூட. விஜயகாந்த் மட்டும் புதுசாக ஒரு விஷயம் சொன்னார். படம் பார்த்து நீங்கள் வந்து இப்போது ஜெயிச்சு இன்னொரு ஹீரோ சொல்ல மாட்டார். அவர் விஜயகாந்த் வந்து ஆக்ஷன் ஹீரோ சித்திராய். நீங்கள் வந்து இப்போ தடன்னு ஹிட்டு கொடுத்து மக்கள் ஜன் பக்கம், பூவிழி வாசல், அது இதுன்னு வந்து கடைசியாக வால்டர் வெற்றிவேல் 200 days போய் நீங்கள் ஒரு பக்கா ஆக்ஷன் மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் பழைய வில்லன் சத்யராஜை ஞாபகப்படுத்தி இப்படி ஒரு படம் நடித்தது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. உங்களை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாச்சு ஜனங்க ஹீரோவா. அப்போ போய் நீங்கள் இதையே ஞாபகப்படுத்துனீங்க அப்படிங்க. இல்லை விஜய், நான் விஜய் தான் கொடுவேன். இல்லை விஜய் இது ஒரு கல்ட் ஃபிலிமாக ஃப்யூச்சரில் இது நிற்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா இப்போ அதே மாதிரி நின்றுச்சு இந்த படம். ஓகே.